ஹாய், நான் இப்போ வந்து சம்மருக்கு ரொம்ப இதமான ஒரு ட்ரிங்க் ஃபலூடா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம ஜெல்லி. அது உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுறது தெரியும். நாங்களுமே ஜெல்லி இது இந்த பாக்கெட்டை வாங்கி போட்டு வச்சுருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து பண்ணி வச்சுருக்கோம். வேண்டியதான். சேமியா, சப்ஜா சீடு ஊற வச்சது, ரோஸு எசன்ஸு, சுகரு, பாலுக்கு காய்ச்சி ஆற வைக்கணும். காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம இது பண்ணி அதுக்குள்ள சேமியாவெல்லாம் வேக போட்டுடலாம். கொதிச்சு வரட்டும் தண்ணி. நம்ம ஃபலூடாக்கு சப்ஜா விதை போட்டோம்னு சொல்லியிருக்கோம்ல, அதை வந்து ஊற வைக்கிற மெத்தட். இதுக்கு வந்து நம்ம இதுக்கு ஜிகர்தண்டா கொஞ்சம் நிறையா போட்டோம்ல, இது வேண்டியதில்லை. அப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும்னா நம்ம தேவையானது. இது வந்து இப்போ இதை ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் ஊறினா தான் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த நறுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க போகுது. நேரம் இந்த சேமியாவை போட்டு எல்லாத்தையும் செஞ்சு ரெடியாக வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண வேண்டியதான். ஜிகர்தண்டா மாதிரி தான் இதுவும். அதில் சேமியா போட மாட்டோம், இதில் சேமியா போடுறோம். அதே சப்ஜா சீடு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். ஆனால் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்கிடும். நல்லா நம்ம சாப்பிட்றதுக்குன்னு எப்படி யோசித்து செஞ்சு இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா பால் காஞ்சிருச்சு. அதனால் இந்நேரம் தேவையான அளவு சுகரை போட்டு, நான் ஏற்கனவே ஒரு 4 ஸ்பூன் போட்டேன். அதனால் சரி, அது இன்னும் நல்லா கூல் ஆகணும் இல்லையா? ஆமாம், நல்லா கூல் ஆகணும். இதுவும் கூல் ஆகணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது தான் வேலை. சரி. இப்போ வந்து இதை வந்து பால் நல்லா சில்லாயிருச்சு. நம்ம இதை வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட்டு கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா வச்சுக்கிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சப்ஜா விதையை போடும். நல்லா ஊறி இருக்கு இது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நம்ம லாங் கிளாஸு, அதனால் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். போதும். அப்புறம் சேமியா. சேமியாவும் இது நல்ல நைஸ் சேமியா. நம்ம வந்து இது நான் நினைக்கிறேன் வேற மாவு சீத்தல், மைதா மாவு சேமியா கிடையாது இது. இந்த ரம்ஜான் டைம்ல வந்து இது கொஞ்சம் கிடைக்கும். இது வந்து இந்த ஃபைன் சேமியா. அதுக்கு நான் சப்டைட்டில்ஸ் எழுதும்போது அது என்ன பேருன்னு பார்த்து கரெக்டா போட்டுடுறேன் நான். கோதுமை வாசம் அடிக்குது எனக்கு என்னமோ. இது கோதுமை இதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த ரோஸ் எசன்ஸ். அது எப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஷோவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே காட்டுங்க. போதுமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி அடுத்து ஜெல்லி. ஜெல்லியுமே உங்க ஃப்ளேவர் தான். அந்த ஃப்ளேவர் பீஸா கட் பண்ணி போடுறதுனாலும் போடுங்க, கியூபா கட் பண்ணி போடுறதுனாலும் போடுங்க. நம்மளோட இதுதான். அதெல்லாம் என்னை விட நீங்கள் இன்னும் இன்னோவேட்டிவாக செய்வீங்க. அழகாக குட்டி. இதில் வந்து உங்களுக்கு எதுவும் ஃப்ரூட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. ஆனால் இந்த சாஃப்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நல்லா இருக்கும். மாம்பழம், வாழைப்பழம். கிரன்ச்சி வேண்டாம். கிரன்ச்சி வேண்டாம், போதுமா? இப்போ வந்து இது பால். இருங்க, நான் பாலை முடிஞ்சு அப்படியே ஊற்றிடுறேன். நான் சிந்திராத. சிந்திட்டா, இடம் பூரா பாழாக்கிட்டா. அப்புறம் லாஸ்ட்டில் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு தேவைக்கு அதில் போட்டு இப்போ அவ்வளோதான். டேஸ்டான
நீங்களா தயார் பண்ணுன அத்தனை பொருளையும் சேர்த்து நம்ம போட்டிருக்கோம். எல்லாம் தனித்தனியா என்ன டேஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாம் இப்ப உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப ரோஸ் எசன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல போட்டுக்கலாம். ஆமா, அது மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நம்மளா தயாரிச்ச ஃபலூடா. சேமியா போடும்போது ஜவ்வரிசி போடலாமா ஆண்டி அப்படின்னா அப்புறம் பாயாசமா போயிடும். அதனால அதெல்லாம் வேண்டியதில்லை. இது என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுபடி இன்னைக்கு கிடைக்குது. எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை வாங்கி நம்ம அது வந்து நேச்சுரலா இது பண்றதுனால அதுல இருக்கிற சத்து எனக்கு என்னன்னு தெரியல. பட் அதெல்லாம் அப்படியே கிடைக்கும். ஆக்சுவலா அது வந்து ஆக்சுவலா அந்த கூலிங் ஏஜென்ட் சப்ஜா சீட்ஸ் வந்து கூல் பண்ணும். ஆமா, இதுக்கு தான் உடம்ப கூல் பண்றதுக்காகத்தான் அது இது பண்றது. மெயினா இந்த இஃப்தார் டைம்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் போட்டு இந்த ஃபலூடா மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்து குடிப்பாங்க. அவ்வளவு நேரம் அந்த விரதம் இருந்ததுக்கு அந்த உடம்ப கூல் பண்றது. இப்போ வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் மாதிரி போயிடுச்சா? ஆமா, வெரி குட். நான் அதெல்லாம் நினைக்கவே எனக்கு இது நான் இது வந்து புது தகவல். எனக்கு ஷீதல் சொல்றா, நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். நான் இது பார்த்துட்டேன். எங்க இப்படி காட்டுங்க, நம்ம இப்படி வச்சு காட்டுவோம். அப்ப நம்மளுமே வந்து நமக்கெல்லாம் வந்து விரதத்தோட கஞ்சி அப்படிதான் சாப்பிடுவோம். ஆமா, அவங்க வந்து ஃபுல் டே ஒண்ணுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்காங்க இல்லையா, அதுக்காக இது. சரி, ஓகே. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க.